தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 19வது வாரம் புதன்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கின்றார். அன்பு செய்கின்ற கடவுள் நம் வாழ்வுக்கு தேவையான ஆசிரியம் அருளையும் கொடுக்கின்றார். அதே கடவுள் தான் இந்த நாள் முழுவதும் உங்களையும் ஆசீர்வதித்து உங்கள் குடும்பத்திற்கு தேவையான அருளையும் உங்கள் வாழ்வுக்கு தேவையான கிருபைகளையும் கொடுத்து உங்களை வழி நடத்துவாராக. உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, என் கண்களில் நீ வெளியேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன், நான் உன்மேல் அன்பு கூர்ந்தேன். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை. ஏனெனில் கடவுள் பார்வையிலே நாம் மேன்மையானவர்கள், உயர்ந்தவர்கள். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் தனித்துவத்தோடு படைத்திருக்கின்றார். கடவுள் ஊழியர்கள் அழைக்கப்பட்ட பலர் இருக்கின்றார்கள். விவிலியத்தை பார்க்கின்ற பொழுது தொடக்க நூலிலிருந்து திருவழிபாடு புத்தகம் வரைக்கும் கடவுளுடைய பணியாளர்களாக, கடவுள் ஊழியர்களாக வாழ்ந்து கடவுளை மகிமைப்படுத்தியவர்கள். கடவுள் ஊழியன் என்பவன் யார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, இறை குரலுக்கு செவி கொடுப்பவராக இருக்க வேண்டும், இறைவனோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு வாழ்பவராக இருக்க வேண்டும், இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவராக இருக்க வேண்டும், இறைவனுடைய கட்டளைகளை அப்பழுக்கில்லாமல் முழுமையாக கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும், இறைவன் எதிர்பார்க்கின்றதை போல தன் வாழ்வை அமைத்துக் கொள்பவராக இருக்க வேண்டும், எது வந்தாலும் கடவுளுடைய திட்டமே நிறைவேறும் என்று சொல்லி தன் வாழ்வை முழுவதும் கடவுள் கரங்களை ஒப்படைப்பவராக இருக்க வேண்டும். இவர்தான் இறை ஊழியர். விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது எத்தனையோ இறை ஊழியர்கள் இருந்தாலும் ஒரு சிலரை கடவுள் என் ஊழியன், என் அடியான் என்று சொல்லி அவர்களை பெருமைப்படுத்துவதாக இருக்கும். தொடக்க நூல் 26 படிக்கின்ற பொழுது என் ஊழியன் ஆபிரகாமை போல என்று சொல்லுவார். அதே போல எசாயா புத்தகம் 44:1, 46:28 படிக்கின்ற பொழுது என் ஊழியன் யாக்கோபை, இஸ்ராயேலை போல என்று சொல்லுவார். யோபு புத்தகம் 1 படிக்கின்ற பொழுது என் ஊழியன் யோபுவை பார்த்தாயா என்று சொல்லி சாத்தானை நோக்கி கூறுவதாக இருக்கும். இன்றைய முதல் வாசகத்தில் என் ஊழியன் மோசேவை போல என்று சொல்லப்படுகின்றது. கடவுள் இவர்களை என் ஊழியன் என்று சொல்லி அவர்கள் மத்தியில் இருக்கின்ற இறை அன்பை அங்கீகரிப்பதாக இருக்கின்றது. இப்படியெல்லாம் பல்வேறு மனிதர்களை என் ஊழியன் என்று சொன்னாலும் மோசேவுக்கென்று தனித்துவம் இருக்கின்றது. ஏனெனில் மோசேவை பற்றி கடவுள் சொல்லுகின்ற பொழுது எண்ணிக்கை 12 பூவுலகில் அனைத்து மாந்தர்களிலும் மோசே சாந்த குணம் மிகுந்தவராக இருந்தார் என்று சொல்லப்படுகின்றது. 12:7 என் வீடு முழுவதிலும் அவனே நம்பிக்கைக்கு உரியவன் என்று சொல்லி கடவுள் மோசேவை வாழ்த்துவதாக இருக்கிறது. மேலும் இவரோடு நேருக்கு நேராக நண்பனோடு பேசுவதை போல நான் மோசேயோடு பேசினேன் என்று சொல்லி கடவுள் தன்னை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. இத்தகைய தனி சிறப்பு மிக்க மோசேவை கடவுள் மேன்மைப்படுத்தினார், அவரோடு இருந்தார், அற்புதங்களை செய்தார். அவர் செய்த அருஞ்செயல்கள் வழியாக கடவுள் அவரோடு இருப்பதை வெளிப்படுத்தினார். கடவுள் அவரோடு இருந்ததினாலே, கடவுளின் ஊழியராக அவர் இருந்ததினாலே கடவுள் தான் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியின் பிரகாரம் அந்த கானான் நாட்டை அவருக்கு காண்பிக்கின்றார். இதோ இதுதான் என் மக்களுக்கு நான் கொடுக்க இருக்கின்ற நாடு என்று சொல்லி அவரை காண்பித்து அதை கண்ணார கண்டு மோசே மகிழ்கின்றார். இப்படி மகிழ்ந்த மோசேவே இறந்த பிற்பாடு, நிறைவோடு இறந்த பிற்பாடு கடவுளே அவரை அடக்கம் செய்வதாக இருக்கின்றது. கடவுளுடைய ஊழியர்களிலே மோசேவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வாக்கியம், கடவுளே அவரை அடக்கம் செய்கின்றார், கடவுளே அவருக்கு இறுதி மரியாதை செலுத்துகின்றார். இது கடவுளுடைய அங்கீகாரமாக இருக்கின்றது. மேலும் கடவுள் கொடுக்கின்ற அங்கீகாரம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது இன்றைய முதல் வாசகம் சொல்லி காட்டுகின்றது.
அவர் இறக்கும்போது அவருக்கு வயது 120. அவருடைய கண்கள் மங்கினதும் இல்லை, அவரது வலிமை குன்றி போனதும் இல்லை என்று சொல்லப்படுகின்றது. என்னில் ஆண்டவர் அவரோடு இருந்தார். அன்பார்ந்த சகோதரமே, நாம் ஒவ்வொருவரும் மோசேவைப் போலவே தனித்துவத்தோடு படைக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுள் ஊழியர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வில் கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட நம்பிக்கையும், கடவுளை மகிமைப்படுத்துகின்ற நம்முடைய செயல்பாடுகளும், இறைவனுக்கு கட்டளைகள் கடைபிடிக்கின்ற நம்முடைய வாழ்க்கை முறையும் நம்மை பார்த்து கடவுள் சொல்லுவார், இதோ என் ஊழியன், இவரை நான் தேர்ந்தெடுத்தேன் என்று சொல்லி நம்மிலே பெருமை அடைகின்ற விதத்திலே நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும். நம்முடைய சொல்லும் செயலும் கடவுளை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும், இன்பத்திலும் துன்பத்திலும், எல்லா நிகழ்வுகளிலும் நாம் ஆண்டவரை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். சிந்தித்து பார்ப்போம், என்னுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது. மோசேவை போல கடவுள் என்னையும் தனிப்பட்ட முறையிலே தனித்துவத்தோடு படைத்திருக்கின்றார். இப்படி படைத்த கடவுளை நான் முழுமையாக அன்பு செய்பவனாக இருக்கின்றேனா? கடவுளுக்கு மகிமை சேர்ப்பவனாக இருக்கின்றேனா? கடவுளுடைய அங்கீகாரத்தை பெறுவதற்கு தகுதியுள்ள விதத்திலே என் வாழ்வை அமைத்துக் கொள்கின்றேனா என்று சொல்லி சிந்தித்து பார்ப்போம். ஜெபிப்போமா? இரக்கமும் கிருபை நிறைந்த அற்புதமான அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய இரக்கத்தை எங்கள் மீது ஒளிந்திருப்பதற்காக நன்றி இயேசுவே. தெய்வமே, இந்த நாளிலும் கூட இதோ எங்களை நீர் அழைத்திருக்கின்றீர். உமது அன்பை பொழிய எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்த மோசேவை போல நாங்களும் உம்முடைய கரம் பற்றி கொண்டு நடக்க எங்களுக்கு அருள் தாரும். இயேசுவே, இந்த நாள் முழுதும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்தலும் உம்முடைய அன்பில் நிலைத்திருக்கச் செய்யும். உம்முடைய பாதுகாப்பிலே மகிழ்ந்து இந்த நாள் முழுவதும் உம்முடைய சமாதானத்தில் நிலைத்திருப்பார்களாக அருள் தந்து ஆசீர்வதியும். உடனிருந்து வழி நடத்தும். உற்ற துணையாக இருந்து இவர்களை காத்துக்கொள்வீராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன்.